அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்காட்ட எடுத்து நிற்கிறது. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து விட்றேன், என்ன என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கினேன்றது. இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால வர்றது தான். அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி சொல்லு. ஏன் இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஏன் கிடைக்கணும்? நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? உனக்கு தான் சொந்தம். அப்போ அவர் பாவம் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது வந்து தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால் அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்கிறது. அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்கிறாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மரனுடைய இது யூகத்தை உடைக்கிற ஆற்றல் வந்து அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுன்னுக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாது, மாட்டின்னு செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போது கர்ப்பத்திலேயே உணர்வு வந்தது, மற்றவங்க சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வர்றதுதான். ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தானோ அத்தனை இவனுக்கு சொந்தம். இவன் பிறந்து இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்கிற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வந்து வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரே வழி இதில் மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினா தான் சமமாக ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான், அதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்குன்னு தான் இருந்துருக்கும். சொல்லு. அதனால் செய்தது நன்மை. நம்மளால் இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுறேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்போ நான் எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு நான் சமமாக ஆயிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றது என்ன? அடுத்தவனுக்கு கொடுத்து வாழறது ஆன்மீகம். அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்றவனை கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனாக வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனால் குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது. அதனால் மனிதனாக மாறும்போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க. ஐயா, ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமாப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில் வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டு இருப்பான் எப்போவோ. இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துன்னுக்கிறேன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்ததுன்னா உலகமே இருக்காது. அதனால் யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வைக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ வந்து ஞானியாக ஆயிட்ட. முப்பிறவியில் போன பிறவியில் வந்து நீ பணக்காரனாக இருந்த, இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனாக போக மாட்டேன், அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம போன பிறப்பில் என்ன வரணும், இப்போ எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துக்கிறியோ அதுக்காக வந்துக்கிற நீன்னு அர்த்தம். இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலை நீ செய்ய மாட்டேன். அதனால் எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான், பூமியில் ஜனனம் பண்ணனா மரணம் அடைவான்.
ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ள இறைவன்ற ஒன்று ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் அடுத்தவனுக்கு நன்மையை சொல்கிறதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது, மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும், அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத இவனை பற்றி பேசிக்கிறான், தன்னை பற்றி பேசிக்கிறான், தான் குடும்பத்தை பற்றி பேசிக்கிறான், உலகத்தை பற்றி பேசுகிறான். அதெல்லாம் முக்கியம், கடவுளை பற்றி பேசணும். ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சாக இருக்கணும், பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்தது தான் மனித உடல். சரிங்க, சொல்லு. ஐயா ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. ஐயா இப்போ இந்த ஆன்மீகத்தில் ஞானநிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒன்று அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமாம், நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படி தான். எந்த ஞானி எதுவாக நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல, ஒருத்தர் கண்ணன்வார், ஒருத்தர் முருகன்வார், ஒருத்தர் சிவன்வார், ஒருத்தர் அம்பாள்ன்வார். ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீ உன் வீட்டில் 4 குழந்தை பிறந்து 4 குழந்தைக்கு ஒரே பேர் வைப்பியா, வேறு வேறு பேர் வச்சுப்பில்ல, அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம். அது ஆகிப்போச்சு. சொல். ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, அவங்க சுயநலமாக ரொம்ப அதீத சுயநலமாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ஒரு பாடல் ஒன்று பட்டினத்தார் ஒரு குறிப்பாக ஒரு பாடலில் நான் படித்தேன். அதில் சொல்கிறாரு, உடை கோவணம் உண்டு, உறங்க புறந்திண்ணை உண்டு, சரி, உணவிற்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, சரி, அருந்துணைக்கு விடையேறும் ஈசனார் திருநாமம் உண்டு, இந்த மேதினியில் வடக்கோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே அப்படின்னு. எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதான் உண்மை. அது அதனால்தான் ஞானி. ஞானி அவர் சொல்றதை பாரு, எவ்வளோ அழகா சொல்றாரு பாரு. ஐயா, எனக்கு கோமணம் இருக்குது, நான் தூங்குறதுக்கு ஒரு திண்ணக்குது, நான் சாப்பிட்றதுக்கு காய்கனி இருக்குது, இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான். இதெல்லாம் இருக்கும்போது எது சாஞ்சா எனக்குன்னா, எது உயர்ந்தா எனக்குன்னா? இதை சாயுது உயர்துன்றது மனுஷன் தேடிங்கணும், மகான் தேடுறது இல்லை. அதனால அது சுயநலம் இல்லை, அவர் நலம். அது அவர் நலம் தான் சுயநலம். ஆமா, அவர் ஆன்மீகம் போந்த சுயநலம் தானே, இல்லைன்னா பெரிய செல்வந்தராச்சா. என்னன்னா இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தன்னா தென்கோடு எது சாஞ்சா எனக்கு என்னடா போச்சு, நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான், அது போதும் எனக்கு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, இறைவனை பத்தி யோசிக்க மாட்டான். ஆனா வடகோடி சாயுது தென்கோடி உயருதுன்னு யோசித்து நிற்பான். நான் அதை யோசிக்கிறவன் இல்லைன்னு. பாடல் அவருக்காக பாடிக்கின பாடல் சுயநலம். ஆனா 1000 பாடல் இந்த உலகத்துக்காக சொல்லுகிறார். எவன் எடுத்தவன் உண்டு? எவனாவது எடுத்தானா? ஏன்னா இந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா, பெருமையா வாழறத பேசவே மாட்டான். சிறுமையா ஏதாவது ஒரு சின்ன குறை கட்சிச்சுன்னா அதை எடுத்துன்னு ஊரெல்லாம் திரிவான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். அப்போ இந்த ஒரு பாடல் அவர் சுயநலத்துக்காக பாடினதாவே இருக்கட்டும், சுயநலத்துக்கு பாடல், அதான் உண்மை. ஆனா அது குறையா தெரியுது உங்களுக்கு. ஆனா நிறைய பாடின 1000 பாடல்களுக்கு அது ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சரிங்க, இங்க இப்படி பாடினாருங்க, அவர் இப்படி சொல்லிக்கிறார், நான் இப்படி நடக்கட்டான்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? குறை சொல்றது தான் மனிதனுடைய பழக்க வழக்கமா வச்சுக்கினானே தவிர, அந்த குறையை களைஞ்சிட்டு நிறைய வாழ வழி தெரியல இவனுக்கு. இதான் மனிதன், அதான் மகான். தெரியல, தெரிஞ்சுக்கணுன்ற சுயநலத்தை தான் நீ கேள்வி கேட்டுங்கிற. அப்போ எல்லாம் சுயநலம் இல்லையா? இறைவனை நீ போய் கும்பிடுறது சுயநலம் இல்லையா? என்ன நலம் அது? சுயநலம் தான், எல்லாம் சுயநலம். அப்புறம் இன்னொருத்தர் சுயநலத்தை பத்தி பேசுங்கிறீங்க, உங்க சுயநலத்தை மறந்துட்டு சொல்லுங்க. எல்லா மனிதரும் சுயநலம். இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க சுயநலத்துக்கு தானே வந்தீங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வீடியோ போடணும்ட்டு. அப்ப இதெல்லாம் சுயநலம் இல்லை, மகான்கள் பண்ணதானே சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் உலகத்துக்காக சுயநலம் பண்ணாங்க. அதை தான் நான் பல முறை சொல்லிக்கிறேன்.
பொது நலத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது, சுயநலத்தில் பொது நலம் இருக்கலாம் அப்படின்னுக்கிறேன் இல்லையா? என்னுடைய செயல்கள் வந்து எல்லா செயல்களும் உலகத்துக்காக இருக்கணும், ஆனால் செய்யறதுன்னு நான் தான். இது சுயநலத்தில் பொது நலம். ஆனால் உலகத்துக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்திக் கூடாது, அது பொது நலத்தில் சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் பொது நலம், சுயநலத்தில் பொது நலம். அவங்கள இறைவனையும் தேடினாங்க, உலகத்தையும் விழிப்படைய வச்சாங்க. மகான்கள் வந்து சும்மா இல்லை, நம்மள மாதிரி மூடர்கள் இல்லை. அவங்கெல்லாம் பேர் அறிவாளனுங்க. அவங்க இறைவனையும் தேடினாங்க, அதே நேரத்தில் இந்த மூட மக்களையும் விழிப்படைய வச்சாங்க. அப்போ சுயநலத்தில் பொது நலம் இருந்தது. உங்களதெல்லாம் சுயநலம் இல்லையா? வீடியோ எடுத்து போட்டு துட்டு சம்பாரிச்சுக்கிறது சொல்லு. இதை சுயநலம், மகான்களை சுயநலம்ன்றீங்களே, எப்படி நியாயம்? அப்போ வந்து அவங்க எல்லாரையும் வந்து ஒரு கோட்டிலே பார்த்துருக்காங்க. நான் வேற நீ வேற இல்லை, என்னுடைய நிலம் தான் உன்னுடைய நிலம், உன்னுடைய நிலம் என்னுடைய நிலம். அவனுக்கு தான் வேற்றுமை இல்லையப்பாங்க. அவனுக்கு ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, இறைவன் வேற நீ வேற இல்லை, எல்லாம் ஒன்னாவே எல்லாமே ஒன்னா நினைச்சாங்க. ஆனா நீ வேற வேறவா நினைக்கும் போது அவங்க செய்ததெல்லாம் சுயநலமா தெரியுது. ஏன்னா நீ சுயநலத்தில் இருக்கிற, அதனால உனக்கு அவங்க செய்ததெல்லாம் சுயநலமாகுது. எந்த மகானும் சுயநலத்துக்காக எதையுமே செய்யல. ஒவ்வொரு சித்தர்களும் இவ்வளோ பாட்டு எழுதி போட்டுட்டு போய்க்கிறானே, என்ன சுயநலம்? அவனுக்கு என்ன சம்பாதனையா வந்தது? உலகம் விழிப்படையணும், உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறான். அதனால அவன் எவனுமே சுயநலத்தில், நம்ம தான் முழுக்க முழுக்க 100% சுயநலத்தில் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு செயலியுமே. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? நான் செய்ததெல்லாம் பொது நலங்கள்னு சொல்லி ஏமாத்திக்கின்னுக்கிறோம். ஆனால் நம்ம செய்யறதெல்லாம் சுயநலம், அவன் செய்ததெல்லாம் பொது நலம். உறவுங்கிறது வந்து குரு சீடன் உறவு, அது வந்து பல ஜென்மங்களுக்கு தொடருமா? இல்ல ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான் அதுவா? ஜென்மத்துக்கு ஒரு ஜென்மத்தில் 5 வருஷம் குரு சீடம் உறவு இல்லை, அப்புறம் ஜென்மத்துக்கு போய் தேடுற. இந்த மாசம் வந்த சீடம் அடுத்த மாசம் இல்ல, தொடர்பு இல்லை, அப்புறம் ஜென்மத்துக்கு வரானா? அப்படியா போட்ட அற்புதமான சீடம் யார் யாது உலகத்தில்? எனக்கு தெரியலையே, நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சீடனை. புருஷன் பொண்டாட்டி உறவே ஜென்மத்துக்கு வராதியா? பிள்ளை தகப்பனுடைய உறவு ஜென்மத்துக்கு வராதியா? குரு சீடனுடைய உறவு எங்க ஜென்மத்துக்கு வரும்? இந்த மாசம் வந்துட்டான்னா ஏதாவது ஒரு 2000 ரூபாய் குத்துட்டான்னா அவன் அடுத்த மாசம் அட்ரஸே இல்லாம போயிடறான். நான் போய் 2000 குத்தன்னு சொல்லி தெரியுறான். ஜென்மத்துக்கு வர ஒரு பௌர்ணமிக்கு இருக்குதா பாரு, பாதி பௌர்ணமி முடியறதுக்குள்ள எழுந்து வீட்டுக்கு போயிடுறான், பொண்டாட்டி போன் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்புறம் ஜென்மத்துக்கு எங்க வரும்? என்ன கேட்ட நீ? பித்திரு கடன் ஏன் நான் வந்து ஆண்கள் செய்யறதில்ல, பெண்கள் செய்யறதில்ல, ஆண்கள் தான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. நான் என்ன சொன்னேன்? அப்பா ஒரு பிள்ளைக்கு யார் அப்பான்னு தெரியுமா? பிறந்தா தெரியாது, அம்மா தான் சொல்லுவாங்க. அப்பா எந்த தாயாவது ஒரு குழந்தை பெற்றா எனக்கு அப்பா இவருன்னு சொல்லுமா? அப்ப யார் சொல்றது? அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும். அம்மா சொல்லாத ஒரு பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி ஒரு அடையாளமா ஒரு உருவத்தை கொடுக்குறா அம்மா. அம்மா அவனுடைய இன்சியல போட்டுக்கிறது இல்லை, யார் அப்பான்னு தெரியாது. ஆனா அப்பா அவனுடைய இன்சியல உன் பேருக்கு முன்ன போட்டுக்கிறியா? அது எப்படி நியாயம்? இல்ல இப்படிதானே வரும். இதுதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. நான் பதில் சொன்னா உலகம் எல்லாம் ஃபுல்லா சாமி என்ன செக்ஸ் எல்லாம் பேசுறாருன்னு ஆயிப்போச்சு. ஏன் சொல்றேன்னா, நீ ஒரு கடை வச்சுக்கிற, நீ சம்பாதிக்கிற, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து சோறாக்குறியா இல்லை நீயே ஆக்கி சாப்பிட்றியா? மனைவி கிட்ட கொடுத்து. ஏன் மனைவி கிட்ட கொடு? நீ சம்பாரிச்ச பணம் நீ வச்சுக்கலாமே? வச்சுக்க முடியாது. எந்த ஆணாலையும் ஒரு பெண்ணு ஆணை கர்ப்பம் தரிக்க வைக்க முடியாது உலகத்தில். ஒரு ஆணால ஒரு குழந்தைய பெற்று அடையாளம் காட்ட முடியாது உலகத்தில். ஆனா ஆணால காட்ட முடியாதுன்றதால ஒரு பெண்ணாலையும் பெற்றுக்க முடியாது ஒரு ஆண் இல்லைன்னா, இல்லையா? ஆணுன்றவன் கொடுக்குறவன், பெண்ணுன்றவன் வாங்குறவன்.
வாங்கினதை பாதுகாத்து ஊட்ட சீரும் சிறப்புமாக வச்சுங்கிறதும் பெண்ணு கையில். வாங்கினதை உருப்படியாக ஆக்கி இந்த உலகத்துக்கு அடையாளமாக கொடுக்கறதும் பெண்ணு. ஆனால் கொடுத்தவன் ஆண். இப்போ நான் போய் ஒரு கடன் கேட்குறேன், இந்தம்மா எனக்கு கடன் கொடுக்குறாங்க, நான் வாங்கினேன். இந்தம்மா உயர்ந்தவங்களா நான் உயர்ந்தவனா? கொடுத்தவங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு காரணமாக ஆண் கொடுக்குறான். அதனால ஆணுனுடைய இன்ட்ரியில் போட்டுக்கிறான். பிறவியின் பயன் என்ன? பிறவியின் பயனை உத்தமனை காண்பதற்கு என்றால் பிறந்தவுடனேயே ஏன் அனைவராலும் இந்த ஞான பாதையில் அடியெடுத்து வைக்க முடியவில்லை? பிறந்த உடனே பேசுவியா? பேச முடியாது. பிறந்த உடனே படிப்பியா? ஏன் படிக்க மாட்டேன்ற? கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன் பேச முடியாது? நீ பேசுறதுக்கு தானே பிறந்த, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்ற? ஞானம்னா கிள்ளுக்கிறியா? உலகத்தில் இருக்கிறதுலையே ஞானத்தை அடையிறது தான் கடினமான பாதை. மற்றதை எல்லா ஜீவராசியும் வாழுது அதனுடைய வயிற்றுக்காக. நீயும் வயிற்றுக்காக வாழறது. உலகத்தில் எல்லாராலையும் வாழ முடியும், அறிவுக்காக வாழ முடியாது, கடினம் அது. ஞானம்ன்றது அறிவுக்காக வாழறது, வயிற்றுக்காக வாழறது இல்லை. அதனால அது கடினமானது, அதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது. ஒரு உயிரினங்கள் எல்லாமே சாப்பிடுது, எல்லாமே உயிர் வாழுது. அது மாதிரி நீ ஒரு ஜீவனை வந்துட்டு போய ஏன் மனுஷன் சொல்லிக்கிற? சொல்லு. மனுஷன்னா மாறுபடுறவன் அர்த்தம். ஜீவன்னா பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படிதான் கடைசி வரைக்கும். ஒரு அணில் பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் அதுக்கு அணில் தான். புலி பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் புலி தான். உனக்கு என்ன பேரு? மனுஷன். குழந்தை, மனுஷன், பெரியவர், போனோம், இத்தனை பேருக்குது உனக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ வாழ கத்துக்குவானவா? அதனால எதையோ ஒன்னு யோசிக்க கூடாது, உன்னை யோசிக்க தெரிஞ்சுக்க முதல்ல. அதனால தான் சொன்னாங்க இந்த உடல் எதுக்காக அமைஞ்சதுன்னா உத்தமனை பார்க்கறதுக்குடான்னு அம்மா. ஆனா நீ உத்தமனை பாடுறன்னா மற்றவனையே பார்த்து தெரிஞ்சுங்கிற. நீ மற்றவனை நீ பார்க்குற வரைக்கும் நீ வாழ்க்கையில் வழங்கவே மாட்ட, உலகத்தோட சாவுவே. நீ உத்தமனை பார்த்துட்டீங்கன்னா உத்தமன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவே நீ. இதனால அம்மா சொல்லிச்சு உத்தமனை பாரு அப்படின்னு. அதனால பிறந்த உடனே நான் எழுந்து ஓடிடுறேன், உத்தமங்கிட்டன்னு ஓட முடியாது. கூட்டை விட்டு வெளியே போயிடுறது முக்தியா, இல்லை கூட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறது முக்தியா? இது யார் கேட்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சவன் கேட்கணும். சும்மா துண்டு பேப்பரில் படிச்சுட்டுலாம் கேட்கக்கூடாது. முக்தின்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா நான் முக்தியை பற்றி சொல்கிறேன். முக்தின்னா என்ன அர்த்தம்? முக்தின்னா மூன்று தீ உகாரமாக மூணு ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், மூணு தீ ஒன்றா சேர்ந்தா முக்தி. ஆனால் மோட்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா? மோட்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ முக்தின்னா என்ன, மோட்சம்னா என்ன? ரெண்டும் ஒன்றா? வேற வேறங்களா? நீங்க தான் சாமி சொல்றீங்க. முக்தி வேற மோட்சம் வேறங்களா? முக்தின்றது ஆன்மா வெளியே போய் உள்ள வரும், மோட்சம்ன்றது போச்சுன்னா திரும்பாது, வேற பிறப்பு எடுக்காது. அதுதான் மறுபிறப்பு இல்லாத வாழ்வு மோட்சம். முக்தின்றது இந்த பிறப்புல என்ன பண்ணும், மூணு தீயும் ஒன்று சேர்ந்தா அடுத்த பிறப்புல அது மகானா பிறக்கும். அதான் முக்தி. முக்தி அடைஞ்சா கூட மறுபிறப்பு உண்டு. ஆனால் மோட்சம் அடைஞ்சா மறுபிறப்பு கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் முக்தி அடைஞ்சிட்டாருங்க அப்படின்வாங்க. முக்தி அடைஞ்சா மறுபிறவில் சுத்த பிறப்பு ஞான பிறப்பு பிறப்பான். ஆனால் அந்த ஞானத்திலேருந்து மோட்சம் அடைஞ்சான்னா திருப்பி வரமாட்டான். மோட்சத்துக்கு முந்தைய நிலை தான் முக்தி. ஆமாம், புரிஞ்சுதா? அது ஒரு பொருள் இல்லைன்னா உலக உற்பத்தி கிடையாது. அப்போ பொருள்ன்றது விந்து. இந்த பொருளை நீ கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தது ஜென்ரேஷனே வரும். ஆனால் இந்த பொருள் உலகத்தில் கொடுத்தீங்கன்னா உலகம் உற்பத்தி ஆகும். ஆனால் இந்த பொருளை கடவுள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும் இல்லையா? அப்போது பாம்பாட்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடல் உள்ளே இருக்கிற பொருள் ஆன்மா இது மூணுமே என்னுடைய கடவுள் தானமாக வாங்கிட்டான் என்னுடைய குரு. எனக்குன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு கடவுள் தான் கதி அப்படின்ற நிலைக்கு பாம்பாட்டி வந்துட்டார். அதனால சொல்கிறார் உடல் பொருள் ஆவி மூன்றும் வாங்கி எங்கள் சத்குரு அப்படின்னார்.
இல்லையா? தானமாக அவர் வாங்கிட்ட பிறகு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ உனக்கு ஒரு இடங்குது, அந்த இடத்த எனக்கு எழுதி கொடுத்த பிறகு உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இது என்னையே அவர் தானமாக வாங்கிட்டாராம். வாங்கிட்ட பிறகு இவருக்கு என்ன ஆகுது? ஒன்றுமே இல்லை, இவரே கடவுளானார். இதுதான் பாம்பாட்டினுடைய பாடல். பொருள் அப்படின்றதுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்குது. ஆமாம், சும்மாவா பின்ன? சும்மா இல்லை சாமி, எதுக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆன்மீகவாதி ஆகணும். சும்மா யாரோ சொல்லி கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கின்னு பையில் போட்டு வச்சுக்கின்னு நான் ஆன்மீகவாதின்னு தெரியறதில்லை. என் வேலை நான் சுயமாக சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும். என்றவன் வேற, கடவுள்ன்றவன் வேற. அதை தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஆண்டவன்றவன் யாரு, கடவுள்ன்றவன் யாரு அப்படின்னா, கடவுள்ன்றவன் பேரரசன், சரி, ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி. ஆமாம். அப்போ இந்த உடலுக்கு இந்த உடலுன்ற ஊரை ஆள்றவன் ஆண்டவன். இந்த உடலுக்கு என்ன தேவையோ அவன் தான் கொடுத்துன்னுக்குறான், கிடைக்கலன்னா விட்டுடுறான். இவன் என்ன பண்ணுறான்? பேரரசங்கிட்ட போய் கெஞ்சுறான் கடவுள்கிட்ட. எப்படி? மனித வடிவில். அப்போ கடவுள் பார்க்குறான், இவனுக்கு கொடுக்கவே கொடுங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவன், விட்டுடுறான் கை, நீ பிச்சை எடுத்துன்னுக்குற. இதுதான் நடந்துன்னுக்குது உலகத்தில். இதெல்லாம் அறியாமல் கடவுளை பற்றி அறிய முடியாது. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. எப்போ இது அந்த மாதிரி இருக்கும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்காம பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலேயாவது கடவுள் வரமாட்டான். கடவுள் என்ன சொல்றான்? நீ என்னப்பா பண்ண போற? நான் திருட போறேன் சாமி. நல்லா திருடு, நான் துணையாகிறேன்றான் கடவுள் சொல்றான். நீ என்னப்பா பண்ண போற? நான் ஊரெல்லாம் அழிக்க போறேன் சாமி. நல்லா அழி, கடவுள் எல்லாம் போடுறேன். கடவுள் என்ன சொல்றான்? சாமி நான் நல்லதையே செய்ய போறேன். நல்லதையே செய், நீ நல்லவனாவே இரு அப்படின்னு. உன் மனம் எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உறுதுணையாகிறான். இல்லைன்னா நீ கடவுளை திட்டுற. நான் நினைச்சேன் இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் பண்ணுவே இல்லையா அப்படின்னு கடவுளுக்கு அப்படி இல்லையே, உன் கூட தானே இருக்கிறான் அவன். நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்டு நிற்கிறான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு உதப்படுற. சாமி நான் நல்லா நல்லா உதப்பட்டுறான் கடவுள். அப்போ நீ உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை இந்த உலகத்தில் அனுபவிக்கிற. உன் செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்டவன் உனக்கு ஒத்துழைச்சுன்னுறான். ஒரு மனமாகப்பட்டது, மனம் என்ற பொருள் வேற, மனம் என்ற பொருள் வேற, ஆன்மா என்ற பொருள் வேற. ஆமா. மனம் என்ற பொருள் உன் புள்ள மாதிரி, ஆன்மா என்ற பொருள் அப்ப மாதிரி. நீ இந்த மனமாகப்பட்ட புள்ள 1000 தவறுகளை செய்து உன் பேச்சே கேட்கல, எவ்வளோ நல்லது எடுத்து சொல்ற. அப்பா இப்படி போ, இதை செய், இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் தீமனு. யோ உட்காரியா, எனக்கு தெரியும், வயசாகி போச்சு, போயா ஓரமா அப்படின்ற. யார் சொல்றான்? புள்ள. உன் புள்ள சொல்றான். ஆனா புள்ள போய் ஆபத்துல சிக்கிக்கணும், உதப்படுறான். இவ்வளோ சொல்லி கேட்காத புள்ளிக்கு நீ போவாது இருப்பியா? போகக்கூடாது. போவாது இருப்பியா? எந்த அப்பனாவது இருக்க முடியுமா? எவனாவது இருந்து இருக்கிறானா? முடியாது. என்னங்க பண்றது? பெத்துட்டுனாங்க, அதனால நான் ஓடுறேங்க. சரி, தப்புதாங்க, என்ன பண்றது? மனசு கேட்கலங்க. அப்போ இந்த தவறுகளை ஆன்மா அனுபவிச்சுன்னு, மனம் செய்யற தவறுகளை ஆன்மா சுமந்தும் தெரியுது, ஊரா சுமந்தும் தெரியுது. அப்போ இந்த தவறுகள் எந்த உலகத்துல ஏற்பட்டதோ அந்த உலகத்திலேயே அதை விட்டுட்டு போகணும். ஒரு தவறுக்கு ஆன்மா ஒத்து போகுது, ஏதோ ஒரு தவறு இல்ல, 1000 தவறுக்கு போகுதுன்னா துணை போகுதுன்னா எந்த வகையில எல்லாத்துக்கும் துணை போகும். அப்பதான் நீ நல்லவன். ஏன்னா ஆன்மாவை நீ முன்னால் அறிய முடியாது. அறியும் போது மனம் இருக்காது, மனம் இல்லாத போது தவறு இருக்காது. இவ்வளவு சிக்கல்களுக்கு சேப்பா. சும்மா கடவுள்ன்றது ஏதோ வாயில பேசிட்டு புக்கில் படிச்சுட்டு போறதில்லை. ஆமா, பெரும் பாடு அது. அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகா சொன்னார், கடவுள் அறியணும்னா சும்மானாங்க கத்தின்னு உட்காந்து கதை. அதை எப்படி அறியணும்? நீ உள்ளவே அறியணும், வெளி தடக்கூடாது. உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும். மெல்ல கனலை எழுப்ப வேண்டும். எங்கிருந்து? மூலாதாரத்திலிருந்து கனலை எழுப்பணுமா. எவன் எழுப்ப முடியும்? போயா காக்கசு போன, காக்கசு வரல, அந்த சொன்ன பேச்சு கேட்டுன்னு போனேன், கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, வயிறெல்லாம் ஊதி போச்சு, நீன்னு வரான். இவன் எங்க கடவுளை தேடுவான்? அதனால் சொல்றா, உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும்னா.
அடப்பாவி இந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் இது கள்ள பொண்ணு திருட்டு பொருள்றா இது, ஆமா. இதை விட்டுடுறா. அவன் தெரிய வேண்டான். எந்த மனுஷனால இதை விட்டு வாழ முடியும்? விட்டு வாழ முடியாது. அதனால துன்பத்தில் ஈடுபட்டு தான் ஆகணும். இதான்பா கடவுள் நீதி. கடவுள் சொல்றான், எந்த கோயில் சாமிக்கு தேடாங்க இல்லையே சாமி. அப்ப எங்கடா இருக்குது? உள்ளத்துல இருக்குதுடா. அங்க பார்க்க மாட்டேன்றியாடா, வெளியவே தேடி திரியாடான்றான். அதனால சொல்றான், அடப்பாவி இந்த கோயில் எல்லாம் கட்டி இருக்குத பேட்டனி நீ தாண்டானா. கோவிலுக்கு பேட்டனி நீ தாண்டானா. அதனால சொல்றான், ஊனுடல் ஒரு பெரும் கோவில், உள்ளம் ஒரு ஆலயம். ஆமா. கள்ள புனலீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். அப்போ உள்ளுக்குள்ளவே தேடுறவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும். ஊரெல்லாம் தேடுறவனுக்கு கடவுள் தெரியும். ஆள் தான் தெரியும், கோயில் தான் தெரியும். இதான் சாமி வழிபாடு. சரி சரி. இது கடினம், ரொம்ப கடினம். சரி. இப்போ ஒரு பாடம் கொடுக்குற நீ, ஆமா. அவன் போய் உட்கார்றான். ஏங்க 10 நிமிஷம் பண்ணுங்க, இங்கெல்லாம் வலி எடுக்குதுங்க ஓடிடுறான். ஆமா. நல்லா இருக்கலான்னு இந்த ஆளுகிட்ட வந்தா கண்ணெல்லாம் தண்ணி கொட்டு விற்க சோர்ந்து போச்சுப்பா போப்பா அப்படின்னு ஓடுறான். அப்போ அவன் கடவுளை தேடினான்னா என்னையே நான் இழக்கிறேன், இறைவா நீ வேணும். இந்த உலகத்துல நான் எதை ஒன்னாலும் இழப்பேன், உன்னை இழக்க மாட்டேன்ற தைரியம் வேணும். ஆமா. அவனுக்கு மட்டும்தான் கடவுள் சாத்தியமே தவிர. ராமருக்கு, அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு வைஃப் மட்டும்தான். அவர் ஏகபத்தி விரதனாவும் இருந்தாரு. சரி, இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு பழமொழி ஒண்ணுக்குது, விந்து விட்டவன் நொந்து கட்டானிட்டு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறதே பெரிய கஷ்டம். அவன் 60,000 பொண்டாட்டியை வச்சிருக்க முடியுமா? கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்தில் பேசக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம். அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பற்றி வாழ்ந்து காட்டினான். ராமன் ஒழுக்கமாக வாழ்ந்து ராமனுடைய அப்பன் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம்? தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் 3 பேர் தான் இல்லையா? ஆனால் ராமனுக்கு ஒரு மனைவி தான். உலகத்தில் மக்களுக்கு ஒழுக்கமாக எப்படி வாழணுன்றது தான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு. உலகத்தில் மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றதான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு. அதனால 60,000 பொண்டாட்டி அவன் எந்த ஊரில் வச்சுப்பாங்க? 60,000 பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லாக சேர்த்தினா கூட 6 லட்சம் இருக்காது போலுக்குது. இவ்வளோ நெருக்கடியான இடத்துலையே 60,000 பொண்டாட்டி வச்சிருந்தான்னா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும்? அந்த ஊர் பிடிக்குமா பாரு, யோசித்து பாரு. அதனால இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்க கூடாது. 60,000 பொண்டாட்டியோ இல்லை 120,000 பொண்டாட்டியானா வச்சுன்னு போறான். நம்ம எத்தனை பொண்டாட்டியை வச்சுக்கிறோம், எத்தனை புருஷனை வச்சுக்கிறோன்னு பார்க்கணும். இன்னைய வாழ்வை தேடுங்க, ஆதியை தேடாதீங்க. கற்பனையில் எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. பீமன் இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க? முன்னெல்லாம் கறித்தூள், செங்கல் தூள், களிமண் இதில் எல்லாம் பல்லு வளர்க்குவாங்க. இப்போ இவ்வளோண்டு ப்ரெஷ் ஒன்று வாங்கின்னு வளர்க்குறாங்க இல்லை? ஆனால் பீமன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆலமரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குவானோ. ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாய் இருந்தா அவன் எவ்வளோ பெருசு இருக்கணும்? அவன் தலை எவ்வளோ பெருசாக இருக்கும்? இந்த ஊர் அளவு தலை இருக்கும் பொழுது. அப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பானா? இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு எத்தனை, வாழ்க்கைக்கு எத்தனை வரக்கூடாது. அதெல்லாம் கதையோடவே போயிடணும். வாழ்க்கை வேற, கதை வேற. அதனால அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ? நன்றி சுவாமி. சொல்லுமா. கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா? வெளிப்படையா என்ன எப்படி? ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. சில பேர் எப்படிமா வேர்ட்ஸை வாயால சொல்லியும் ப்ரே பண்றாங்க. அதுதான் இப்ப கத்தனேன் நான். அதுதான் இப்ப கத்தனேன். இந்த வருவான் கோயிலுக்கு, ஓ ஓ என்னடா இது ஆட மாட மேய்க்குது? கடவுள்றாது புனிதமான பொருள். ஐயா அப்பான்னு வணங்கணும்.
அப்போது அதை அமைதியாக வணங்கணும் இல்லையா? அப்படி வணங்கதான அது கடவுள் வழிபாடு. கத்தி வணங்கினா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு பண்ணல, மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா? கடவுள்ன்றது அமைதியான பொருள், அமைதியாக பண்ணணும் கடவுள். ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது. பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி? ஆமா. அந்த மாதிரி பண்றது தேவையா? பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை ப்ரேயர் பண்றோம் இல்லையா? சரி, அதெல்லாம் தேவையா? அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா? ஒவ்வொன்றும் டீச் பண்ணுது இல்லை, தேவையாது. எல்லாத்துலயும் கத்துக்கிற மாதிரியான விஷயம். அதுதான் நாடகம் பஜனை. எல்லாத்தையும் மக்கள் கத்துக்கிறதுக்காக. அப்ப நாடகம் சினிமாலாம் கிடையாது. அதனால எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க. அது தவறு இல்லையா? இது தவறு இல்லை. இது அதுவாவது ஒழுங்கா பண்ணாங்க. இது ஒரு நாடகத்துல கூட ஒருத்தன் பொண்ணு ஒருத்தங்கிட்ட இல்லையா? எல்லா குடும்பமும் கெட்டு போடும் போலுக்குது இந்த நாடகத்துங்கள பார்த்து. ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணு இருந்தா 4க்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாரு, அங்கங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுது. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க போலுக்கு. அந்த மாதிரி நாடகங்கள் இருக்குது. சோறு கேட்டால் நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க. அப்படி இல்லை இருக்குது இப்போ. அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி. இப்போ நாடகம், அப்போ நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா? இப்போ டிவியில் நாடகம், ஸ்கிரீனில் சினிமா, இதெல்லாம் ஆதியில் அதெல்லாம் கிடையாது. அதனால் ஊர் கூடி தெருக்கூத்து, பஜனை, பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க. இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை. சொல்லுமா. இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன? எதெல்லாம் இறைவனுடைய அருளா நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி? உன்னை காப்பாற்றுறது இறைவனுடைய அருள், நீ வாழறது இறைவனுடைய அருள், நீ சாகிறது விதியினுடைய அருள். நீ எது ஓணும் எடுத்துக்கோ. நீ இந்த உலகத்தில் வாழணும்னா உயிர் ஓணும். உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அது இறைவன், அது அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் வளர்த்தின்னு வர, எல்லா செயலும் செய்துன்னு வர. அப்போ இறைவனுடைய அருள் இது. மரணம் விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும். சொல்லு. அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டுல நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது, தென்னாட்டுல அந்த அளவுக்கு சொல்லப்படல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சுவாமி? காரணம்னா, இப்போ டிவியை திருப்பினீங்கன்னா வடநாட்டு டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்லை? வடநாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா புராண கதைகள் போடுவான், சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும். தென்னாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா 1000 கதைகள், எதுக்கு அதை சொல்றான்னு தெரியாத கதைங்களா இருக்குது. மந்திரக்காரன் வரான், திடீர்னு மந்திரம் பண்றான், தந்திரம் பண்றான், பேய் வருது திடீர்னு, அப்புறம் வேற இதுல போயிட்டான். அப்போ இந்த மாதிரி கதையை எழுதி காசுக்காக போட்டுங்கிறான். வடநாட்டில் என்ன பண்றான், இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையா போடுறான். அதனால இங்கத்தி புராணத்தை எவனும் தொடர்றது இல்லை. ஆனா வடநாட்டில் இருக்கிற மகாபாரதம் தென்னாட்டில் எவனா எழுதுனானா வடநாட்டில் இருக்கிறதான் போட்டான் டிவியில். ராமாயணம் இங்க இருக்கிறவன் போட்டானா வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான். ஏன்? சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்றதுக்கு போடுறான். இவன் சமூகத்தில் இல்லாததை இவனா ஒரு கற்பனையில எழுதி இவன் அவங்க கூட போடுற, அவன் இவனை கொல்றது. எத்தனை வாட்டி தான் ஒருத்தனை கொல்லுவாங்க, எத்தனை வாட்டி தான் ஒருத்தன் உயிரா வருவான்னு தெரியல நாடகத்தில். அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான். அதனால மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது, இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா. சொல்லுங்க. நன்றி சுவாமி. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்வது பண்ணிட்டு இருக்கோம், அது சரியா சுவாமி? அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா? ஒரு ப்ராப்ளமும் வராது, ஆனா செய்யணும். ஏன் செய்யணும்? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? குழந்தைங்க இருக்குதா? எத்தனை குழந்தைங்க இருக்குது? ஒரு குழந்தை. ஒரு குழந்தை தான் இருக்குதா? எவ்வளோக்கு வயசு? 4 வயசு. 4 வயசு. இப்போ ஒன்றும் தெரியாது, அது பச்சை மண் அது. இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீ பூஜை பண்ணுற. இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது. நாளைக்கு நீ இறக்க போகிற, உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். செத்தவங்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள்.